எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு தீயல் குழம்பு செய்ய போகிறேன். அது கேரளா டிஷ். அது தீயல் மத்தி மீன் குழம்பு. அது காய் போட்டும் செய்யலாம், நாட்டு காய் போட்டு தான் செய்யணும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், அந்த மாதிரியெல்லாம் போட்டு செஞ்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அது கூட வந்து வத்தல் கூட போட்டு செய்வாங்க. அது கத்திரிக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், அந்த மாதிரியெல்லாம் போட்டு உருளைக்கிழங்குலாம் போட்டு அந்த மாதிரி தீயல் குழம்பு செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்து மீனில் செய்வாங்க. அது வந்து மோஸ்ட்லி மத்தி தான் அதில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் மத்தி மீன் வச்சு ஒரு தீயல் குழம்பு, அது கேரளா ஸ்டைலில் தீயல் குழம்பு உங்களுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அது சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 2 நாளைக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம். அது அருமையாக இருக்கும். இப்போ வந்து அது தேவையான பொருளை என்னான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி மத்தி மீன் தீயல் குழம்பு செய்ய போகிறோம். அது கேரளா டிஷ்ஷு, மத்தி மீன் தீயல் குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்தயம் வச்சுருக்கேன். தேங்காய் வந்து அரை முடி, அது சின்ன முடியில் அரை முடி வச்சுருக்கேன். வெங்காயம் வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் இது கட் பண்ணி இது போட்டிருக்கேன் வெங்காயம். இப்போ நம்ம இது வந்து ப்ரௌனாக நல்லா வந்து எண்ணெயில் நல்லா அதை வறுத்து எடுக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும், அப்போ தான் தீயல் குழம்பு நல்லாயிருக்கும். வெந்தயம், வெங்காயம், தேங்காய், சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெருசு இருந்தாலும் பெருசு போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன். இது வந்து வதக்கி நம்ம தாளிப்பு கொடுக்கல, அதுக்காக வந்து வெங்காயம் வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன், அதிலே உப்பு வச்சுருக்கேன். இப்போ தேவையானது புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து சோம்பும் கொஞ்சோண்டு கடுகும் வச்சுருக்கேன் நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்கு. இப்போ இதில் வந்து என்னன்னா, முதல்ல வந்து எந்த எண்ணெய் இருக்கோ நம்ம அந்த எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா இது ப்ரௌனாக வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்குதோ செய்யுங்க. ஆனால் தீயலுக்கு நம்ம இந்த கேரளா ஸ்டைலில் நம்ம மத்தி மீன் போட்டு செஞ்சோம்னா தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லா ருசி இருக்கும், டேஸ்ட் இருக்கும், நல்லா கமன்னு இருக்கும். இது நல்லா வறுப்படுத்தும். இப்போது இது கூட வந்து மிளகாய் தூள் போட்டு அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நைஸாக போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த காயுது மீன் ஃப்ரிட்ஜில் இருக்குது, அது எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து கரண்டி எடுத்து நம்ம இதை எல்லாமே நல்லா ப்ரௌனாக வறுக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக இருக்கணும் வறுக்கிறதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த தீயல் குழம்புக்கு. இப்போது மத்தி மீனை க்ளீன் பண்ணி கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அதை. இதை இப்போ தான் கழுவிட்டு வச்சேன். இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டானே, ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், அப்படி வெளியிலே வைக்க முடியாது. ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம செய்யணும்னா நம்ம வெளியிலே வைக்க முடியாது. அதனால் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் அது வந்து டேஸ்ட்டு நல்லா இல்லாத போயிட போதுன்னு எனக்கு ஒரு இது. அதனால் வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கில தான் பாருங்கள். நல்லா புது மீன், நல்லா உள்ளெல்லாம் நல்லா சோப்பாக எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டேன். 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ மட்டும் நம்ம தீயல் போட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது கூட வந்து நம்ம எந்த நாட்டு காயும் போட்டு செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம், முருங்கைக்காய் போட்டுக்கலாம், கொத்தவரங்காய் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம போட்டு தீயல் குழம்பு செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வறுப்படுத்தோம், கலர் பாருங்கள். இப்போ இது நல்லா வறுப்படுத்தோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் இருக்குது. இப்போது இந்த எண்ணெயை இப்போ காலி பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெயை பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், கடுகும் சோம்பும் போட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட வேண்டியது இல்லை. தீயல் குழம்புக்கு நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி போட்டு நம்ம செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து மீன் குழம்புல வந்து பூண்டு போடுவாங்க, ஒரு சிலர் வந்து மீன் குழம்புல பூண்டு போட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த தீயல் குழம்புக்கும். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்படிங்கிறது போடக்கூடாது. இப்போ நல்லா பொரியுது, இந்த பக்கத்தில் நல்லா பொரிஞ்சு நல்லா கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ என்ன பண்ணலாம், கருவேப்பிலையும் நம்ம வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம அதை போட்டு தாளித்து கொடுத்துக்கலாம். எது போட்டாலும் கொஞ்சம் தூரமாக நின்று போட்டுக்கணும், ஏன்னா வந்து அப்படியே மேலே வந்து அப்படியே படும்.
அதனால் கொஞ்சம் நம்ம சேஃபாக இருந்துக்கணும். இப்போ இதில் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டேன். நான் பச்சை மிளகாய் நிறைய வந்து சேர்த்துக்க மாட்டேன், ஒரு சிலதுக்கு தான் நான் சேர்த்துப்பேன். ஏற்கனவே உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து நிறைய நானே எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட்றதுனால அது ரொம்ப வந்து அல்சருக்கு ரொம்ப இதுவாக போகுது அப்படின்ட்டு, வயிறு ப்ராப்ளம் ஆகிடுதுன்னு நான் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுவேன். நீங்களும் இந்த வயசானவங்க கொஞ்சம் பெரியவங்கன்னா வந்து அந்த வயிறுக்கு வந்து ரொம்ப உபாதை ஆகி போகுது அப்படின்ட்டு. இந்த கலரு நல்லா சேஞ்ச் ஆகிடுப்பாங்க. நல்லா கலரு இந்த மாதிரியான ப்ரௌனில் வரணும். நம்ம போட்ட அந்த தேங்காய் எண்ணெய்க்கு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், இது கூட வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். தூள் போட்டோம்னா என்ன ஆகும்னா உடனே அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து லிமிட்டாக வச்சுக்கலாம். இப்போது மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் காஷ்மீர் மிளகாய் இருந்தால் கூட காஷ்மீர் மிளகாய் தூள் போடலாம். குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட குழம்பு மிளகாய் தூள் போடலாம். நல்லா தான் இருக்குக்கலாம். சிம்பிள் வச்சு தான் வறுக்கணும், ஏன்னா தீஞ்சிரும். இது இந்த பச்சை வாசம் போடணும். போயிட்டு இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஆறட்டும். ஆஃப் பண்ணிட்டேன், ஆறட்டும். இப்போ வந்துட்டு இப்போ நம்ம தக்காளியும் உப்பும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகணும். இப்போ வந்து புளியை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போது புளி கரைச்சாச்சு. இப்போ புளி ஓவர். இப்போது இது முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ இப்போது நான் 1 ஸ்பூனு மஞ்சள்தூள் போடுறேன். 1 ஸ்பூனு மஞ்சள். இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன பண்ணலாம், இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மேஷ் ஆகணும். இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகணும். வெங்காய தக்காளிலாம் கொஞ்சம் மேஷ் ஆகி நல்லா வருத்தோம். அதாகட்டே நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நம்ம தேங்காயெல்லாம் வதக்கணும் இல்லையா, நல்லா வறுத்து நல்லா மிளகாய் தூள்லாம் போட்டு வறுத்தோம் இல்லையா. இப்போ வந்து நல்லா அரைச்சி நல்லா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மிளகாய் தூளை போட்டுட்டு ஹையில் வச்சோம்னா தீஞ்சு போயிடும். அந்த கலரே நல்லா இருக்காது, ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இதுதான் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் விட்டுற போகிறீங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம், அதை விழுதை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நல்லா இது பதங்க தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நம்ம இப்போ தேவைக்கு மட்டும் இப்போ புளியை ஊற்றிக்கலாம். இப்போ இது போதுமான அளவு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குதுப்பா. நல்லா கொதிச்சு நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து மீனை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த மீனை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தான், அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடணும். இது மிதமான தீயிலே இருந்தாலே போதும், சூப்பராக கரெக்டான பதத்துக்கு வந்துடும் அது. இப்போ நம்ம மீனை இதில் போட்டாச்சு.
இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் மேலே நல்லா கவ்வி நல்ல தீயல் குழம்பு செம்ம ஃபஸ்ட் கிளாஸ் தான். மத்தி மீன் தீயல் குழம்பு வந்துடும். அவ்வளோதான் இன்றைக்கி அருமையான ஒரு தீயல் குழம்பு. அது எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குழம்பு வந்து இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க. இது வந்து காயெல்லாம் போட்டு ஸ்டைலாக அதுவும் நான் உங்களுக்கு ஒரு தடவை காய் போட்டு உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படின்னுட்டு. இன்றைக்கி வந்து மீன் எடுத்ததுனால உங்களுக்கு மீன் போட்டு கேரளா ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சொன்ன மாதிரி மெத்தடில் செய்யுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா இப்போ கொதிக்கிட்டோம். சிம்மில் வந்துட்டோம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடில் நல்லா சூடாக இட்லி தோசை எதுக்கு வேணாலும் ஒயிட் ரைஸுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு கூட வந்து பப்படம் பொரிப்பாங்க. அந்த பப்படம் இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். அப்பளத்தோடு பப்படம் நல்லா சூப்பராக இருக்கும். அது வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னா நம்ம அதை இப்போ வந்து ஹையில் இருக்குது. நான் சிம்மில் வச்சுறேன். சிம்மில் வச்சுட்டேன்னா மேலே நல்லா எண்ணெய் கவி வரும். நம்ம எல்லாமே போட்டுட்டோம் இதில். இப்போ எதுவுமே போட தேவையில்ல. அவ்வளோதான். ஆஃப் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான தீயல் குழம்பு இப்போ ரெடி ஆகிடும். இதுலேயே இருக்குது குழம்பு. இப்போ கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான தீயல் மத்தி மீன் குழம்பு வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய். குழம்பு பாருங்கள் எப்படி தகன்னு இருக்குது. வெளியில் இருக்கிற வெளிச்சத்தில் அந்த கண்ணாடியோட வெயிலோட பட்டிருக்கு. அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். வெறும் தேங்காய் எண்ணெய் தான். அதனால தான் நம்ம தேங்காய் எண்ணெய் ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஷைனிங்காக தகன்னு இருக்கும். இன்றைக்கி